Hi everyone, welcome to Civil Tutor. இன்னைக்கு நம்ம டிஆர்சி லெக்சர் நம்பர் 20 தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் டிஆர்சியில் 19 லெக்சர்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் லெக்சர்ல என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஷன் மெம்பரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். கம்ப்ரஷன் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம லெக்சர் நம்பர் 20ல லிமிட்டட் டிசைன் ஆஃப் ஆக்சியல் காலம் தான் பார்க்க போறோம். நீங்க லெக்சர் நம்பர் 19 பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த லெக்சர் பார்த்தா தான் இந்த லெக்சர் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அந்த லெக்சர்லேயே வந்து காலம் இன்ட்ரடக்ஷன்ல ஆக்சியல் காலம்னா என்ன, யூனிஆக்சியல் காலம்னா என்ன, பைஆக்சியல் காலம்னா என்ன, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனே பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சிவா, வெல்கம் டு சிவில் டியூட்டர். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கம்ப்ரஷன் மெம்பர். ஸோ கம்ப்ரஷன் மெம்பர் வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பெடஸ்டல், இன்னொன்று என்னன்னா காலம். ஸோ எப்படி வந்து இதை டிவைட் பண்ணுறோம், அதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் டு தி மினிமம் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்சிசியில் ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் டு தி லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை டி. இங்கே டிங்கிறது என்னன்னா லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன். ஒரு காலம்ல லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலமோட சைஸ் வந்து 400 x 600 இருக்கு அப்படின்னா அதில் 400 அந்த மினிமம் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன். ஸோ இது ரெக்டாங்குலராக இருந்தால் எந்த சைஸ் வந்து சின்ன சைஸாக இருக்கோ அதை எடுத்துக்குவீங்க. ஸோ ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடுமே சேமாக தான் இருக்க போது. ஸோ ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்க போறீங்க. சர்க்குலராக இருந்துச்சுன்னா அதோட டயமீட்டர் அப்படியே வந்து இங்க டி அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிருங்க. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சு தான் நம்ம கம்ப்ரஷன் மெம்பரை பெடஸ்டல் அண்ட் காலம் அப்படின்னு டிவைட் பண்றோம். இப்போ உங்க ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து லெஸ் தென் 3 ஆர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா பெடஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெடஸ்டல் வந்து ஸ்ட்ரக்சரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பெடஸ்டல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலம் வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று என்னன்னா ஷார்ட் காலம், இன்னொன்று என்ன லாங் காலம். இந்த ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம் டிவைட் பண்றது எதை பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சு தான் டிவைட் பண்றோம். ஷார்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 3ல இருந்து லெஸ் தென் 12 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட் காலம் சொல்லுவோம். இது லாங் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 12ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்துச்சு அது என்ன லாங் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ மோர் தென் 60 இருந்துச்சுன்னா அதை நம்ம காலம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஷார்ட் காலம் லாங் காலம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதில் லெஸ் தென் 12 இருந்துச்சுன்னா அது ஷார்ட் காலம், கிரேட்டர் தென் 12 இருந்துச்சுன்னா அது லாங் காலம். இதான் வந்து நம்ம ஷார்ட்டா ரிமெம்பர் பண்ணிக்கிறது. இப்போ காலம்ல வந்து 3 இருக்கு. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா ஆக்சியல் காலம், யூனிஆக்சியல் காலம் அண்ட் பைஆக்சியல் காலம். ஸோ ஆக்சியல் காலம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆக்சியல் லோடு மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அது என்ன சொல்லுவோம்னா ஆக்சியல் காலம் சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு காலம்ல ஆக்சியல் லோடு பிளஸ் ஒரு மூமெண்ட், அது எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல மூமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா யூனிஆக்சியல் காலம் சொல்லுவோம். ஸோ யூனிஆக்சியல் காலம்ல ஒரு ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகும் பிளஸ் ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ பைஆக்சியல் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகும் பிளஸ் ரெண்டு மூமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு சைட்லயுமே மூமெண்ட் ஆக்ட் ஆகும். அது என்ன சொல்லுவோம்னா பைஆக்சியல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டிசைனையும் நம்ம வந்து வரப்போற அப்பமே லெக்சர்ஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சியல் காலம் டிசைன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சியல் காலம் டிசைன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் அசம்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IS 456-2000ல காலம் டிசைன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூனல் பார், அதாவது மெயின் பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மெயின் பாரோட ஏஎஸ்டிக்கான லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 6% வரைக்கும் நீங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். 6% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படிங்கிறதுனா காலமோட ஓவரால் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கிராஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் ஏரியாவில் 6% வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். 6%க்கு மேலே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதாவது மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.8% ஆஃப் கிராஸ் ஏரியா இருக்கணும். அதுக்கு கம்மியாக நீங்கள் வந்து ஏஎஸ்டி வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இது ஃபார் நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு. இது வந்து சம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் காலம் இருக்கு, அந்த காலம்ல வந்து ராடோட ஹைட் வந்து பத்தலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இன்னொரு ராடை வந்து லேப்பிங் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல லேப்பிங் வருது அப்படின்னா அந்த காலத்துக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 4% எடுத்துக்கணும். 6% ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. சரி, இது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் பெடஸ்டல். ஸோ பெடஸ்டல் பார்த்துருந்தோம். ஸோ பெடஸ்டலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.15% வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து சம் ஏஎஸ்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் லென்த் ஆஃப் த காலம் வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் காலம் இருக்கு, அந்த காலமோட போத் எண்டும் வந்து ரெஸ்ட்ரைண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ வந்து உங்கள் ஓவரால் லென்த் வந்து 60 டைம்ஸ் ஆஃப் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷனை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 60 டைம்ஸ் ஆஃப் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாக தான் இருக்கணும். இதே இது வந்து 1 எண்ட் ரெஸ்டெண்டட் வந்து இன்னும் 2 ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களோட ஓவரால் லென்த் வந்து 100 இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைட் பை டியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் மைண்ட் வச்சுக்கணும். இது எல்லாமே கோட் புக்கில் இருக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஓகே, இது வந்து கைட்லைன்ஸ். இது போக சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏன் மினிமம் லாங்கிட்டர்னல் பார்ஸ் வந்து ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, டியூ டு எசென்ட்ரிக் லோடுனால வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் ஸ்ரிங்கேஜ் அண்ட் க்ரீப் இது எல்லாமே கிரியேட் ஆகும் காங்கிரீட்ல. இது எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக மினிமம் லாங்கிட்டர்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக காலம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மினிமம் ஆஃப் லாங்கிட்டர்னல் பார் வந்து 12 mm டயா இருக்கணும். 12 mmக்கு கம்மியான டயாமீட்டர் இருக்க பாரை வந்து நீங்கள் காலம்பரை போய் ப்ரொவைட் பண்ணக்கூடாது மெயின் பார். ஓகேங்களா, ஸோ மெயின் பாரோட மினிமம் டயாமீட்டர் வந்து 12 இருக்கணும். இது போக காலமோட கவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலத்தோட கவர் வந்து நாட் லெஸ் தென் 40 mm இருக்கணும், அல்லது மேக்ஸிமம் டயமீட்டர் ஆஃப் த பார் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களோ அதை விட அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலம் இருக்குது, அந்த காலமில் வந்து நான் 32 mm டயாமீட்டர் பார் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் கவர் வந்து மோர் தென் 32 mm தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அது போக இப்போ சப்போஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது சின்ன காலம், அதாவது 200க்கு 200 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம 40 mm கவர் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 40 mm ப்ரொவைட் பண்ணியா ரெண்டு சைடு கவருக்கே வந்து 40 பைசா 80 mm போயிடும், மீது 100 mm தான் இருக்கும். கரெக்டுங்களா, அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிக்கணும்னா மினிமம் ஆஃப் 25 mm கவர் இருக்கணும். 25 mm கம்மியாக கவர் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் எசென்ட்ரிசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எசென்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எசென்ட்ரிசிட்டினா என்னன்னு லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஷார்ட்டாக மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலமோட ஆக்சிஸில் வந்து லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை ஆக்சியல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஆக்சியலில் ஆக்ட் ஆகாமல் ஆக்சிஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ்ல வந்து லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிஸுக்கும் அந்த லோட் ஆக்ட் ஆகிறதுக்கும் உள்ள பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து லோடு வந்து எசென்ட்ரிக்கா ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா, ஆனா ஒரு எசென்ட்ரிசிட்டி வந்து பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது, அதாவது இந்த மினிமம் எசென்ட்ரிசிட்டிக்குள்ள இருக்கும்போது லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னா ஆக்சியல் காலமாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா மினிமம் எசென்ட்ரிசிட்டி. அப்போ நம்ம ஒரு காலமை வந்து எடுத்த உடனே மினிமம் எசென்ட்ரிசிட்டி செக் பண்ணுவோம். வித்தின் தி மினிமம் எசென்ட்ரிசிட்டிக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆக்சியல் காலமாவே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எசென்ட்ரிக் காலமா டிசைன் பண்ண தேவையில்லை. எப்போ வந்து அந்த மேக்சிமம் எசென்ட்ரிசிட்டியை தாண்டுதோ அப்பதான் வந்து நம்ம அதை வந்து எசென்ட்ரிக் லோடோட காலமாக வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அது மினிமம் எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இ மினிமம் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைட் பை 500 பிளஸ் பி டிவைட் பை 30. ஸோ இதில் எல்லுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் த காலம் அண்ட் பிங்கிறது என்னன்னா லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன். ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸுக்கு தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா இதே ஃபார்முலா தான், பட் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கும்போது எல் இடத்துல வந்து எல்எக்ஸ் போட்டுக்குவீங்க, அதே மாதிரி பிங்கிற இடத்துல வந்து டி, அதாவது டெப்த்தை வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்குவீங்க. இதே ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது என்னன்னா எல் இருக்க இடத்துல என்ன எல் ஒய் ப்ரொவைட் பண்ணிக்குவீங்க, இங்க வந்து வித்தை வந்து கன்சிடர் பண்ணிக்குவீங்க. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் மினிமம் எசென்ட்ரிசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து நீங்க மினிமம் எசென்ட்ரிசிட்டி செக் பண்ணிடணும். அது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அடுத்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிசைன் ப்ரொசீஜர் பார்த்துட்டு அடுத்து ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிக்கலாம். டிசைன் ப்ரொசீஜர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம், அதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ ஒரு காலமோட எஃபெக்டிவ் லென்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அன்சப்போர்ட்டட் லென்த் கொடுத்துருப்பாங்க. அன்சப்போர்ட்டட் லென்த்னா என்னன்னா ஓவரால் லென்த் ஆஃப் த காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிக்கணும். அது எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா எண்டு கண்டிஷன்ஸ், அதாவது காலமோட எண்டு கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கண்டுபிடிப்போம். சரி, இது எங்க இருந்து எடுப்போம்னு பாத்தீங்கன்னா IS 456 பேஜ் நம்பர் 94ல டேபிள் 28ல இருந்து எண்டு கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து இந்த எஃபெக்டிவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து எடுப்போம். இதான் வந்து அந்த டேபிள் 28. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் எண்டு கண்டிஷன்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து போத் எண்ட் ஆர் ரெஸ்ட்ரைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்.
அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.65 எல். எல்லுங்கிறது என்னன்னா அன்சப்போர்ட்டட் லென்த். இது வந்து சாம்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த அன்சப்போர்ட்டட் லென்த்தோட 0.65 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவுங்கிறது கிடைச்சிரும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் எண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். எந்த கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனுக்கான வேல்யூ எடுத்து நீங்க எஃபெக்டிவ்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவுக்கு ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் வந்து 41 கிளாஸ் 25.1.1ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் ஆஃப் த காலம். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 12 இருந்துச்சுன்னா அது ஷார்ட் காலம், கிரேட்டர் தென் 12 இருந்துச்சுன்னா அது லாங் காலம். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், ஷார்ட் காலமா லாங் காலமா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 41 IS 456ல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பாத்தீங்கன்னா மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இதான். நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது, எல்லாமே கோட் புக்ல இருக்கும். அந்த கோட் புக் பேஜ் நம்பர் 71 இருக்கு. ஸோ when the minimum eccentricity as per 25.4 does not exceed 0.05 times the lateral dimension. lateral dimensionங்கிறது என்னன்னா d. ஓகேங்களா. ஸோ 0.05 d விட மினிமம் எசென்ட்ரிசிட்டி வந்து நாட் எக்ஸீட் ஆக கூடாது. ஓகேங்களா. சரி, இந்த மினிமம் எசென்ட்ரிசிட்டி எங்க கொடுத்துருக்காங்கன்னா as per 25.4 25.4 எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 42ல இருக்கு. சோ மினிமம் எசென்ட்ரிசிட்டி வந்து ஈக்குவல் டு அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் த காலம், அதாவது L டிவைடட் பை 500 பிளஸ் லேட்டரல் டைமென்ஷன் D டிவைடட் பை 30. அது வந்து சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 20 mm. சோ இது வந்து நமக்கு எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா. இது வந்து IS 456 பேஜ் நம்பர் 42ல கிளாஸ் 25.4ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்க வந்து ஃபார்முலா எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது, பேஜ் நம்பர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே கோட் புக்கை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த பேஜ்ல எங்க என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஓகேங்களா. சோ இதுல இருந்து நீங்க என்னன்னா மினிமம் எசென்ட்ரிசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 39.3ல வந்து உங்களுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா PU is equal to 0.4 FCK into AC plus 0.67 FY into AAC கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார் ரெக்டாங்குலர் காலம்க்கு. ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்குலர் காலமா இருக்கு அப்படின்னா, அதாவது சர்க்குலர் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து என்னன்னா இங்க வந்து அந்த ஃபார்முலா வந்து 1.05 டைம்ஸால வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்கோம் ஃபார் நார்மல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு, ஃபார் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ நார்மல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சுன்னா ஃபார்முலா வந்து PU is equal to 0.4 FCK AC plus 0.67 FY AAC. அல்லது வந்து இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இங்க என்ன ஏன் சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா இங்க வந்து ஏரியா ஆஃப் காங்கிரீட் போட்டிருக்கோம், இங்க வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலால நீங்க எந்த ஃபார்முலா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஃபார் ரெக்டாங்குலர் காலம் வித் நார்மல் டைஸ். இப்போ இதே வந்து சர்க்குலர் காலம் வித் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 5% வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அதோட ஃபார்முலா வந்து PU is equal to 1.05 into 0.45 FCK into AC plus 0.61 FY into AAC. ஸோ இது வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஃபார் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து ஃபார் ஃபுல் இன் ஃபுல் வந்து லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு AST கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். டிரான்ஸ்ஃபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும், டைஸ். ஸோ டைஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எங்க கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 49ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைஸோட டயமீட்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிச் பார்ப்போம். பிச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு டைஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸா நம்ம என்ன சொல்லுவோம்னா பிச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டைஸ்க்கும் இன்னொரு டைஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் பிச்சோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 கண்டிஷன்ல எது வந்து லீஸ்டா இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா 16 டைம்ஸ் தி டயமீட்டர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் லாங்கிடியூனல் பார். ஸோ நீங்க லாங்கிடியூனல் பார் ப்ரொவைட் பண்ணிருப்பீங்களா மெயின் பார், அந்த மெயின் பார்ல எது வந்து ஸ்மாலஸ்ட் டயமீட்டர் இருக்கோ அது இன்ட்டு 16. ஸோ போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குமோ அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து 300 mm. தேர்ட் ஒன் என்ன 48D. இங்க டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பார். சில பேர் இங்க என்ன 48D யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் எடுத்துக்குவாங்க. எதுனாலும் ஓகே தான். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ்ல எது வந்து லெஸ்ஸா இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும்னா பிச் டிஸ்டன்ஸா எடுத்துக்குவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த பார் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா 0.25 டைம்ஸ் தி டயமீட்டர் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார். அதாவது லாங்கிடியூனல் பார் ப்ரொவைட் பண்ணிருக்கிற லார்ஜஸ்ட் பார் இருக்கும்ல அந்த பார் இன்ட்டு 0.25. அது செகண்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா 6. இந்த ரெண்டுல வந்து எது வந்து அதிகமா இருக்கோ அதை வந்து எடுத்துக்குவோம். நீங்க டயமீட்டர் ஆஃப் டைஸை பொறுத்த வரைக்கும் 6 mm ப்ரொவைட் பண்ணுவோம், இல்ல வந்து 8 mm ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து ஹெலிக்கல் டைஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தது வந்து நார்மல் டைஸ், அதாவது ரெக்டாங்குலர் டைஸ். இப்போ வந்து ஹெலிக்கல் டைஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 71ல வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஹெலிக்கல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கோர் இஸ் greater than or equal to 0.36 AG divided by AC minus 1 into FCK divided by FY.
நெக்ஸ்ட் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட பிச்சோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இருக்கு. இதுல கேஸ் 1 என்ன பாத்தீங்கன்னா 75 mm அண்ட் 1/6 into d. சோ இந்த ரெண்டுல வந்து எது வந்து லீஸ்டா இருக்கோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், கேஸ் 1ல எடுத்துக்கோம். இது கேஸ் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25 mm ஆர் 3 times ஆஃப் diameter ஆஃப் த ஹெலிக்ஸ். சோ இந்த ரெண்டுல எது வந்து கிரேட்டரா இருக்கோ அதை வந்து எடுத்துக்குவோம். சோ இது வந்து ஃபார் பிட்ச் டிஸ்டன்ஸ்க்கு. சோ இது டயமீட்டர் செக் பண்றதுக்கு என்ன பாத்தீங்கன்னா 0.25 times the diameter of the largest bar. சேம் கண்டிஷன். லாங்கிடியூனல் பார்ல எது வந்து லார்ஜஸ்ட் டயமீட்டரா இருக்கோ அது இன்டு 0.25. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா 5 mm. 5 mm னா என்ன, நம்ம 6 or 8 mm தான் நார்மலா ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் வந்து ஃபார் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு பிட்ச் அண்ட் டயமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ். இது எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 2.5.3.2ல பேஜ் நம்பர் 49ல வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுவும் மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. பேஜ் நம்பரை பார்த்துக்கோங்க, அங்க இருந்து நீங்க வந்து இந்த ஃபார்முலாஸ் டைரக்டா எடுத்துக்கலாம். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். சோ இதுதான் வந்து என்னன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஆக்சியல் காலம். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. A rectangular column size 400 mm into 500 mm is fixed at one end, hinged at other end. It is unsupported length is 4.2 meter. Determine the slenderness ratio of the column and state whether it is long column or short column. So ஒரு column size கொடுத்திருக்காங்க. அது size பாத்தீங்கன்னா 400 mm cross 500 mm. அப்புறம் வந்து இது வந்து கண்டிஷன் எண்ட் கண்டிஷன் கொடுத்தாங்க. அது என்ன, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்ட் வந்து ஹிஞ்சுடு. ஓகேங்களா, இதோட அன்சப்போர்ட்டட் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4.2 மீட்டர் கொடுத்தாங்க. இது எல்லாம் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா இந்த காலமோட ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எவ்வளவு, இது ஷார்ட் காலமா லாங் காலமா அப்படிங்கறது கேக்குறாங்க. இது வந்து சின்ன ப்ராப்ளம் தான். சரி, கிவன் டேட்டால கொடுத்துருக்கிறது என்னன்னா அன்சப்போர்ட்டட் லென்த் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கு, ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ஹிஞ்சுடு அட் ஒன் எண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கண்டிஷன். ஓகேங்களா, எஃபெக்டிவ்லி ஹெல்ட் இன் அ பொசிஷன் அட் போத் எண்ட்ஸ், ரெஸ்ட்ரைன்ட் அகைன்ஸ்ட் ரொட்டேஷன் அட் ஒன் எண்ட். சோ அப்ப என்ன அர்த்தம்னா ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, இன்னொரு எண்ட் வந்து ஹிஞ்சுடா இருக்கு. இதான் வந்து இந்த இதுக்கான மீனிங். சோ இங்க வந்து கொடுத்துருக்கிறது வேர்டிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அதர் எண்ட் ஃப்ரீனா இந்த செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் வேல்யூ ஃபார் எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.8 L. எல்ங்கிறது என்னன்னா அன்சப்போர்ட்டட் லென்த். அன்சப்போர்ட்டட் லென்த் ஆல்ரெடி ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. அப்போ எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 0.8 into L. சோ L வந்து எவ்வளவுனா 4200 mm. சோ அப்ப வந்து எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவுனா 3360 mm தான் என்னோட எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். போத் டைரக்ஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அபௌட் மேஜர் ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா effective length divided by d. So இங்க d எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 500 mm. அப்போ 3360 divided by 500 அப்ப எவ்வளவு வருதுன்னா lambda வேல்யூ வந்து 6.72. இது வந்து less than 12. அப்போ இது வந்து ஷார்ட் காலம். ஓகே, நான் வந்து இன்னொரு ஆக்சிஸ் அதாவது மைனர் ஆக்சிஸ் பாக்குறேன். சோ மைனர் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ண போது நீங்க என்ன வரும்னா lambda is equal to L effective divided by b, அதாவது width. சோ இங்க width எவ்வளவு பாத்தீங்கன்னா 400 mm. அப்போ 3360 divided by 400 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா lambda வேல்யூ 8.4 வருது, அதுவும் less than 12. சோ நமக்கு both slenderness ratio வந்து less than 12 இருக்கு. அப்போ கண்டிப்பா கொடுத்திருக்க காலம் என்ன காலம் பாத்தீங்கன்னா ஷார்ட் காலம். ஓகேங்களா, இதான் வந்து ஆன்சர். சோ இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 1. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. சோ ப்ராப்ளம் நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா வாட் இஸ் தி மேக்ஸிமம் பெரிமீட்டர் அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் தி RC காலம் ஆஃப் சைஸ் 300 mm into 450 mm. சோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன, போத் எண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு, செகண்ட் கண்டிஷன் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அட் அதர் ஒன் எண்ட் ஃப்ரீ. ஓகே, சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு காலமோட சைஸ் கொடுத்தாங்க. சோ இந்த காலம்க்கு வந்து பெர்மிட்டட் லென்த் ஆஃப் காலம் எவ்வளவுங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ கிவன்ல வந்து நம்ம கேட்டோம்னா ஒன்லி சைஸ் ஆஃப் த காலம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா b வந்து 300 mm and d வந்து 450 mm. ஓகே, சொல்யூஷன். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா when both ends are fixed. both ends are fixed இருக்கும்போது எனக்கு permitted unsupported length எவ்வளவு, அதாவது ஓவரால் லென்த் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 25.3ல சென்டர்னஸ் லிமிட் ஃபார் காலம் அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா both ends are restrained. both ends are restrained அப்படிங்கிறது என்ன மீனிங்னா when both ends are fixed. ரெண்டு எண்ட் ஃபிக்ஸ்டுங்கிறது தான் restrained அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அது என்ன கொடுத்திருக்காங்கன்னா should not exceed 60 times the least lateral dimension of the column. சோ அப்ப என்ன வரும்னா overall length is equal to 60 into b. சோ bங்கிறது என்ன அப்படின்னா least lateral dimension. சோ இது least lateral dimension எவ்வளவு பாத்தீங்கன்னா 300 mm. அப்போ 60 into 300 வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா overall permitted length வந்து எவ்வளவு இருக்கும்னா 18 மீட்டர் இருக்கும். சோ 18 மீட்டரை விட எக்ஸீட் ஆக கூடாது ஃபார் given condition. ஓகேங்களா, சரி செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் ஒன் எண்ட் ஃப்ரீ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 25.3.2ல கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் எண்ட் ஆஃப் த காலம் இஸ் அன்ரெஸ்ட்ரைன்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கு, இன்னொரு எண்ட் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாட் எக்ஸீட் 100 into b squared divided by d. சோ அப்போ
ஓவரால் எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 100 into b square divided by d. நம்ம bங்கிறது எவ்வளவு தெரியும் 300 and dங்கிறது 450 mm. சால்வ் பண்ண எனக்கு எவ்வளவு வருதுன்னா ஓவரால் லென்த் வந்து 20 மீட்டர் வருது. ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து எனக்கு ஓவரால் லென்த் வந்து 20 மீட்டருக்கு வந்து மேல ப்ரொவைட் பண்ண கூடாது. கண்டிப்பா 20 மீட்டருக்குள்ளதான் வந்து உங்களோட காலம் ஹைட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் த காலம் எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இது எங்க இருக்குன்னா கிளாஸ் 25.3ல ஸ்லெண்டர்னஸ் லிமிட் ஃபார் காலம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ வென் போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பர்மிட்டட் லென்த் ஆஃப் த காலம் எவ்வளவு அப்படிங்கிற கேட்கலாம். அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியணும் 60 டைம்ஸ் ஆஃப் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் அப்படிங்கிற சொல்ல தெரியும். Problem number 3. Determine the minimum required area of longitudinal reinforcement in a RC column of 250 mm cross 400 mm size. If the concrete is to be fully effective, determine the maximum permitted area of longitudinal reinforcement when the bar are not overlapped, the bars are overlapped. Okay. So problem 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிவன்ல நம்மளுக்கு ஒரு காலம் சைஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 mm கிராஸ் 400 mm. இதில் 250ங்கிறது வித் அண்ட் 400 mmங்கிறது டெப்த். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஒரு காலமோட கிராஸ் ஏரியா எவ்வளோங்கிறத கிடைச்சிடலாம். ஸோ கிராஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இன்ட்டு டெப்த். ஸோ அப்போ 250 into 400 அப்போ உங்களுக்கு என்னன்னா 1 lakh mm² வந்து உங்களுக்கு கிராஸ் ஏரியா வந்துடும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பெர்மிட்டட் ஏரியா ஆஃப் லாங்கிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டப்பே பார்த்துருந்தோம். காலமுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏஎஸ்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா IS 456-2000 கிளாஸ் 26.5.3.1ல லாங்கிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு நார்மலி நாட் ஓவர்லாப்டு காலமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.8% ஆஃப் கிராஸ் ஏரியா. ஸோ கிராஸ் ஏரியாங்கிறதுனா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா தான் நம்ம கிராஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னன்னா 0.8% இருக்கணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6%. ஸோ இது ஃபார் நாட் ஓவர்லாப்டு கண்டிஷன். ஃபார் ஓவர்லாப்பிங் கண்டிஷனுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து சேம் தான், பட் மேக்ஸிமம் வந்து 6%லேருந்து 4% வந்து ரெடியூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்குறேன்னா மினிமம் ஏரியா ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்க போகிறேன். ஸோ ஏஎஸ்டி மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 0.8% ஆஃப் கிராஸ் ஏரியா. ஸோ ஆல்ரெடி கிராஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ஏஎஸ்டி மினிமம் எவ்வளோ வருதுன்னா 800 mm² வந்து வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக மினிமம் வந்து 800 mm² வந்து ஏஎஸ்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஃபார் லாங்கிடியூடினல் பார்ஸ்க்கு. சரி, ஸோ நம்ம ஃபார் நாட் ஓவர்லாப்டு கண்டிஷனுக்கு வந்து 6%. அப்போ 6% ஆஃப் கிராஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 mm². அப்போ நம்ம காலம்ல வந்து நாட் ஓவர்லாப்டா இருக்கும்போது அரௌண்ட் 6000 mm² வரைக்கும் நீங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உங்க காலம்ல வந்து ஓவர்லாப்பிங் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. 4% ஆஃப் கிராஸ் ஏரியா எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 4000 mm² வந்து வரும். ஸோ அப்போ நீங்க 4000 mm²க்கு மேல வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ நாட் ஓவர்லாப்டா இருக்கும்போது மேக்ஸிமம் 6000 mm² ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து ஓவர்லாப்டா இருந்துச்சுன்னா 4000 mm² தான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா an RC column of 250 mm cross 250 mm size has 4 mild steel bar of 16 mm dia at each corner. The effective length of the column is 2.75 mm. The concrete is of M20. Determine the strength of the column at the limit state collapse. Okay, இது வந்து some different ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு காலம் சைஸ் கொடுத்தாங்க. அந்த காலம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 mm கிராஸ் 250 ஒரு ஸ்கொயர் காலம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கார்னர்லையும் 4 பார் இருக்கு. அந்த பாரோட சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 mm. 4 bars ஆஃப் 16 mm டயா. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? கிராஸ் ஏரியா எவ்வளோனா 250 into 250. ஸோ அப்போ வந்து 62,500 mm² வந்து கிராஸ் ஏரியா இருக்கு. ஓகே, ஸோ வந்து எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா டேரக்டா எஃபெக்டிவ் லென்த் கண்டு கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு அன்சப்போர்ட்டட் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எஃபெக்டிவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எண்டு கண்டிஷனை வச்சு. பட் ஆனால் இங்கே வந்து அவங்களே டேரக்டா எஃபெக்டிவ் லென்த் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து எதுவும் ஃபைண்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்துக்குவோம். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2750 mm கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்கு வந்து என்னன்னா மொத்தம் 4 பார் 16 mm டயா. ஸோ அப்போ 4 into ஏரியா ஆஃப் 1 ராட். ஏரியா ஆஃப் ஒரு ராடுக்கு வந்து ஏரியா எவ்வளோ பார்த்தீங்கன்னா by4 into d². இங்கே டிங்கிறது என்னன்னா டயா ஆஃப் பார், அது எவ்வளோனா 16. ஸோ அப்போ 4 into by4 into 16². அப்போ ஏஎஸ்சி அதாவது ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் காங்கிரீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 804.25 mm² தான் வந்து அதோட ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஓகே,
இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஏரியா ஆஃப் காங்கிரீட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸ் ஏரியா தெரியும். கிராஸ் ஏரியாங்கிறது ஓவரால் ஏரியா. இந்த ஓவரால் ஏரியால இருந்து ஸ்டீலோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் காங்கிரீட் கிடைச்சிருமா. சோ அப்ப ஏரியா ஆஃப் காங்கிரீட் எவ்வளவு வருது அப்படின்னா 61,695 mm² வந்து கிடைக்குது. சோ அப்ப நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீலும் தெரிஞ்சிருச்சு, ஏரியா ஆஃப் காங்கிரீட் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து இந்த காலம் வந்து எவ்வளவு லோடு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன காலம் அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ செக் பண்றோம். சோ லாம்டாவோட வேல்யூ நம்ம ஃபார்முலா தெரியும், L effective divided by D. சோ L effective வந்து ஆல்ரெடி கொடுத்தாங்க 2750 divided by D வந்து எவ்வளவுனா 250. சோ எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 11 வருது. அது less than 12. அப்ப இட் இஸ் ஷார்ட் காலம். ஷார்ட் காலம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் லோடுக்கு எவ்வளவுனா PU = 0.4 FCK AC plus 0.61 FY AAC. இது வந்து கோட் புக்ல இருக்கு. இது கோட் புக்ல எங்க இருக்குங்கறத நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே சொல்லியிருந்தோம். சோ இதுல வந்து நமக்கு FCK தெரியும், FY தெரியும், ஏரியா ஆஃப் காங்கிரீட் தெரியும், ஏரியா ஆஃப் ஸ்டீல் தெரியும், எல்லாமே தெரியும். சோ அப்ப இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடு எவ்வளவு கிடைச்சிருமா. சோ லோடு எவ்வளவு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 628.28 கிலோநியூட்டன் லோடு வந்து தாங்கும். அப்போ இப்போ நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அந்த காலமோட காங்கிரீட் அந்த M20 காங்கிரீட் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு லோட வந்து தாங்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 628.2 கிலோநியூட்டன் வந்து தாங்கும். அப்போ ஹென்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிவன் காலம் இஸ் 628.28 கிலோநியூட்டன். இது வந்து ஒரு சம் டிஃபரெண்ட் இப்படியும் கேட்கலாம் அனலைஸ் ப்ராப்ளம் மாதிரி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. A 600 mm cross 400 mm column 3 meter long effectively held in a position and restrained against rotation at both ends is provided with 6 bars of 22 mm dia of Fe415 steel. Determine the strength if M20 grade is used. ஓகே, ஸோ கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கிவன்ல வந்து ஒரு காலம் கொடுத்துட்டாங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 mm கிராஸ் 600 mm. அப்போ கிராஸ் ஏரியா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 × 600 2,40,000 mm² கிட்ட வரும். சரி, இப்போ நம்ம இதை வச்சு ASC கண்டுபிடிச்சிடலாம். ASC எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா n × π/4 × d². d² எவ்வளோ பார்த்தீங்கன்னா 22. அப்போ n வந்து என்னன்னா 6 நம்பர்ஸ் ஆஃப் பார் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 6 × π/4 × 22². அப்போ எவ்வளோ வருதுன்னா ASC அதாவது ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் காங்கிரீட். ஸ்டீலோட ஏரியா எவ்வளவு வருதுன்னா 2280.8 mm² வந்து வருது. நெக்ஸ்ட் இதுல எண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. போன சம்ல வந்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஆனா இங்க சம்ல வந்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் காலம் கொடுக்கல. அதுக்கு போல என்ன கொடுத்துருக்காங்க, எண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா held in a position and restrained against rotation at both ends. ரெண்டு எண்டுமே வந்து held in position-ஆ இருக்கு and restrained against rotation-ஆ இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இது வந்து both end are fixed condition. ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க. ரெஸ்ட்ரெயின்ட் அகைன் ரொட்டேஷன் அட் போத் எண்ட்ஸ். காலமோட ரெண்டு எண்ட்லயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரொட்டேஷனுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து என்னன்னா ரெண்டுமே ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு அப்படின்னா வந்து நம்மளுக்கு L effective அந்த டேபிள் இருக்கும்னா அந்த டேபிள் எடுத்தீங்க அப்படின்னா 0.65 L. இங்கே எல்லுங்கிறது என்னன்னா அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் த காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ஸோ அப்போ 3 மீட்டருங்கிறப்ப என்ன பண்ணா L effective வந்து 1950 mm வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ L effective ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கிவடுத்திருக்க கிவன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா FCK வந்து 20, FY வந்து 415. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் போவோம் ஷார்ட் காலமா லாங் காலமா செக் பண்றதுக்கு. ஸோ 1950 அதாவது L effective divided by 400 போட்டிங்க அப்படின்னா 4.88 கண்டிப்பா லெஸ் தேன் 12. ஸோ அப்போ இது ஷார்ட் காலம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆக்சியல் காலமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஸோ எசென்ட்ரிசிட்டியில் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டு சைடு லாங்கர் அண்ட் ஷார்ட்டர் சைடு ரெண்டு சைடுக்கு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் லாங்கர் சைடு பார்த்தனா E minimum = L/500 plus D/30. ஸோ இங்க Dங்கிறது எவ்வளோனா 600. L வந்து அன்சப்போர்ட்டட் லென்த் தான். ஸோ 3000. ஸோ எவ்வளோ வருதுன்னா E minimum வந்து 26 mm வருது. இது வந்து இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 0.05 D. இங்கே Dங்கிற 600. அப்போ E minimum எவ்வளோ வருதுன்னா 30. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கண்டிஷன் தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த 30-ஐ விட இந்த E minimum வந்து கம்மியா இருக்கணும். கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இது ஷார்ட்டர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டர் சைடில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து 400 ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 400 ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா E minimum எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 19.33 mm. அதே நேரத்தில் இங்கே வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20 mm. கண்டிப்பாக 20 mm விட உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 19.33 வந்து லெஸ்ஸாக தான் இருக்கு. அப்போ ஹென்ஸ் சின்ஸ் E minimum இஸ் லெஸ் தேன் 0.05 D. போத் கண்டிஷன் லாங்கர் அண்ட் ஷார்ட்டர் டைரக்ஷன் ரெண்டுலையுமே வந்து எவ்வளோனா E minimum விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஓகே. அப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் காலம்க்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஷார்ட் காலம் அப்படிங்கிறனால PU = 0.4 FCK AC plus 0.61 FY AAC. ஸோ இதுல வந்து நமக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாமா. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா PU = 2535 kN. கிவன் காலம் வந்து நம்மளுக்கு வந்து 2535 kN லோட வந்து நம்மளுக்கு தாங்கும். இது வந்து ஃபார் அல்டிமேட் லோடு. இப்போ நம்ம ஒர்க்கிங் லோடு வேணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அல்டிமேட் லோட் அப்படிங்கிறது என்னன்னா ஒர்க்கிங் லோட் இன்ட்டு 1.5 தான் நம்மளுக்கு அல்டிமேட் லோடு.
எப்பயுமே நம்ம டிசைன் பண்றது வந்து அல்டிமேட் லோடு தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ சம்ல வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் லோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் லோடு கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்னன்னா அல்டிமேட் லோட்ல இருந்து ஒர்க்கிங் லோடு வேணுமா? அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த அல்டிமேட் லோட 1.5 டிவைட் பண்ணி வைக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் லோடு எவ்வளோ வருது அப்படின்னா 1690 கிலோ நியூட்டன். இதான் வந்து உங்களோட ஒர்க்கிங் லோடு. அப்போ அல்டிமேட் லோடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2535 கிலோ நியூட்டன். ஒர்க்கிங் லோடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1690 கிலோ நியூட்டன் ஃபார் த கிவன் காலம். ஓகேங்களா? இதான் வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் காலம் எவ்வளோன்னு நம்ம ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ப்ராப்ளம் நம்பர் 6. A rectangular reinforced concrete column of cross-sectional dimension 300 mm cross 600 mm is to be designed to support on an ultimate axial load of 2000 kN. Design suitable reinforcement in the column using M20 grade of concrete and Fe415 steel. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் ப்ராப்ளம். இது வரைக்கும் பார்த்தா 5 ப்ராப்ளம் பார்த்து அனலைஸ், அதாவது உங்களுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்று வந்து அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் த காலம் கண்டுபிடிப்பீங்க, இல்லை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த காலம் கண்டுபிடிப்பீங்க. இனிமே நம்ம பார்க்க போற ஒரு 4 ப்ராப்ளம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ண போறோம் காலம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு டிசைன் ப்ராப்ளம்ல மெயினா என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோடு கொடுத்துருவாங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோடு கொடுத்தாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஆக்சியல் லோடு. ஆல்ரெடி அல்டிமேட் லோடு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் ஒர்க்கிங் லோடு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க அல்டிமேட் லோட கன்வெர்ட் பண்றதுக்கு பார்சியல் சேஃப்டி ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதாவது 1.5 மல்டிப்ளை பண்ணுவீங்க. பட் இங்கே அல்டிமேட் லோடு கொடுத்தனால நீங்க மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ நீங்க லோடு வந்து 2000 கிலோ நியூட்டன். காலம் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. பி வந்து 300 mm, டி வந்து 600 mm. இந்த ப்ராப்ளத்துல கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. சில ப்ராப்ளமா கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் காங்கிரீட் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க 20 Nm/mm² அண்ட் ஸ்டீலுக்கு வந்து 415 Nm/mm². ஸோ இதில் என்ன பண்ணா நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லாங் டியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஏஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பியூக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். 0.45 FCK AG பிளஸ் 0.61 FY மைனஸ் 0.4 FCK ASC. ஸோ இதில் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஜிங்கிறது என்னன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து என்னன்னா 300 × 600. ஸோ இதில் லோடு நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட் எவ்வளோ வருதுன்னா 2073.69 mm² வந்து வருது. ஸோ இதனால என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ண போறேன்னா 22 mm டயா பார் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ 22 mm டயா பார் யூஸ் பண்ண அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 6 பார்ஸ் வந்து வரும். ஸோ 6 பார்ஸ்க்கு நீங்கள் வந்து ஏஎஸ்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2280 mm². ஆல்ரெடி நம்மளுக்கு தேவைப்படுறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2073. ஆனால் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது 2280. கண்டிப்பாக நம்ம இதை விட அதிகமாக தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ நான் டிசைன் பண்ண போகிற காலத்தில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 பார்ஸ் ஆஃப் 22 mm டயா வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, லாங் டியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேட்டரல் டைஸ். லேட்டரல் டைஸ்க்கு ஆல்ரெடி நம்மளுக்கு கண்டிஷன் டயா ஆஃப் பார் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டயா ஆஃப் பார் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா 1/4 × டயா ஆஃப் பார். டயா ஆஃப் பார் நம்மளுக்கு 22. அப்போ 1/4 × 22னா 5.5. இது வந்து நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 6 mm. செகண்ட் கண்டிஷன் வந்து 6 mm. அப்போ கண்டிப்பா 6 mmக்கு மேல தான் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். நான் ப்ரொவைட் பண்றது என்னன்னா என்னோட கன்வீனியன்ஸ்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 8 mm டயா ஆஃப் பார் வந்து யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ லேட்டரல் டைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு 16 டைம்ஸ் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் த லாங் டியூனல் பார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 48 டைம்ஸ் ஆஃப் லேட்டரல் டைஸோட டயமீட்டர் 300 mm. இந்த மூணுல எது வந்து லீஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம் 16 × 22 mm. 22ங்கிறது என்னன்னா லாங் டியூனல் பாரோட டயமீட்டர். அதோட பார்த்தீங்கன்னா 350 mm வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 48D. டிங்கிறது என்னன்னா லேட்டரல் டைஸோட டயமீட்டர். அப்போ 48 × 8. ஸோ எவ்வளவு வருதுன்னா 384 mm. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா 300 mm. ஸோ இந்த மூணுலேயும் லீஸ்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 300 mm. அப்போ ப்ரொவைட் 8 mm டயா அட் 300 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ அப்போ நம்ம லாங் டியூனல் பாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், லேட்டரல் டைஸுக்கும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கடைசியாக சம்ம முடிச்ச உடனே நீங்கள் கண்டிப்பாக டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ எனக்கு டயக்ராம் எடுத்துக்கிட்டா 300 × 600 mm காலத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 6 நம்பர்ஸ் ஆஃப் பார் வந்து லாங் டியூனல் பார் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ 6 பார்ஸ் ஆஃப் 22 mm டயா. நெக்ஸ்ட் லேட்டரல் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm டயா அட் 300 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் வந்து ஃபினிஷ் ஆகுது. ப்ராப்ளம் நம்பர் 7. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற 3 ப்ராப்ளம் பார்ப்போம். கம்ப்ளீட் டிசைன். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு சைட்டில் இப்படி வந்து காலம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோமோ அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல் ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் பார்த்துருந்தோம்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருந்தோம்ல, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ வரப்போகிற 3 ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ப்ராப்ளம் நம்பர் 7ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிசைன் அ காலம் 4 meter long restrained in position and direction at both ends to carry an axial load of 1600 kN.
யூஸ் M20 கிரேட் காங்கிரீட் அண்ட் Fe415. ஓகே, இப்போ நார்மலாக நம்மளுக்கு எப்படி வந்து டேட்டா இருக்குமோ ஒரு காலம் டிசைனுக்கு முன்னாடி ஃபீல்டில் எப்படி ஒரு டேட்டா இருக்குமோ அந்த டேட்டா தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலமோட லென்த் இருக்குது, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். இது வந்து அன்சப்போர்ட்டட் லென்த். ஸோ நம்ம எஃபெக்டிவ் லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது கண்டிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரைன்ட் இன் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் அட் போத் எண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா போத் எண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, சரி. அடுத்து ஆக்சியல் லோடு கொடுத்துட்டாங்க 1600 கிலோநியூட்டன். என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா M20 அண்ட் Fe415. இதை வச்சு நம்மளை காலம் டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு கிவன். ஓகே, ஸோ கிவன்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தா லென்த் ஆஃப் த காலம் வந்து 4 மீட்டர், ஆக்சியல் லோடு 1600 கிலோமீட்டர், FCK வந்து 20 அண்ட் FI வந்து 4 and 5. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க வந்து ஆக்சியல் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், அல்டிமேட் லோடு தான் வேணுமா? ஸோ அல்டிமேட் லோடு வேணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா லோடை வந்து எதால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பார்சியல் சேஃப்டி ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா இன்ட்டு 1.5 அப்படின்னா நம்மளுக்கு அல்டிமேட் லோடு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். இந்த லோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காலமா டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 எஃபெக்டிவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்டிவ் லென்த்துக்கு எண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஏன் அப்படின்னா போத் எண்ட்ஸும் அகைன்ஸ்ட் ரொட்டேஷன். ஸோ அது வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு கண்டிஷன். ஸோ போத் எண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா டேபிள் எடுத்தீங்க அப்படின்னா எல் எஃபெக்டிவ் ஃபார்முலா என்ன வரும்னா 0.65 எல். எல்லுங்கிறது வந்து 4 அன்சப்போர்ட்டட் லென்த் 4 மீட்டர். அப்போ எனக்கு எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோ வருதுன்னா 2.6 மீட்டர் எஃபெக்டிவ் லென்த். செகண்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலம் சைஸ் வந்து நமக்கு தெரியாது. காலம் சைஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோல லாம்டா ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை டி. டிங்கிறது என்னது, சைஸ் ஆஃப் காலம். காலமோட சைஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம் சைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன பண்ணுவோம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சு ஷார்ட் காலமா லாங் காலமா அப்படிங்கிற செக் பண்ணலாம். சரி, எனக்கு காலம் சைஸ் வேணும் அப்படின்னா பிளாங்கா என்னால காலம் சைஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். என்ன அசம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டீல் வந்து 1% ஆஃப் ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படிங்கறத அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஸ்டீல் பர்சன்டேஜ் வந்து நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மினிமம் ஸ்டீல் பர்சன்டேஜ் 0.8, மேக்ஸிமம் வந்து 6. ஓகேவா, அப்ப நீங்க 0.8ல இருந்து 6%க்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 1% ஆஃப் ஸ்டீல் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்ப 1% ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா எனக்கு ஏரியா ஆஃப் காங்கிரீட் வேணும். ஏரியா ஆஃப் காங்கிரீட் ஃபார்முலா என்ன வரும், ஓவரால் ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் தான் எனக்கு ஏரியா ஆஃப் காங்கிரீட் வருமா. அப்ப AC = AG மைனஸ் ASC. ஓகேங்களா, அப்போ இங்க நான் என்ன பண்ணலாம், இந்த ASC எதை வச்சு ரிப்ளேஸ் பண்ணலாம். ASCங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட். அது எவ்வளவு 1% ஆஃப் கிராஸ் ஏரியா தான் நம்மளுக்கு என்னது ஸ்டீலா. அப்ப என்ன வரும் ASC = 1% ஆஃப் கிராஸ் ஏரியா. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. ஏஜிங்கிறது என்னன்னா கிராஸ் ஏரியா. அந்த கிராஸ் ஏரியால 1% தான் வந்து ஸ்டீல். ஓகேங்களா, நம்ம அதான் அசம்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 1% ஆஃப் கிராஸ் ஏரியா. 1% ஆஃப் கிராஸ் ஏரியான்னு என்ன வரும் 0.01 AG. ஓகேங்களா, அப்போ இந்த 0.01 AG அந்த ASC இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு என்ன வரும் AC = AG மைனஸ் 0.01 AG. ஸோ அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா AC = 0.09 AGன்னு வரும். இதை நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா இதை வந்து ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணணும். அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் PU = 0.4 FCK AC plus 0.67 FY ASC. இப்போ ASC நம்மளுக்கு தெரியும். ASCங்கிறது எவ்வளவு 0.01 AG. ஓகேங்களா, அதே இது AC எவ்வளவு தெரியும், ACங்கிறது எவ்வளவு 0.99 AG. ஓகேங்களா, சோ இது அப்புறம் லோடு நம்மளுக்கு தெரியும். சோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா என்னால என்ன கண்டுபிடிச்சிடலாம், கிராஸ் ஏரியா ஆஃப் காலம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஃபார்முலால ஒரே ஒரு அன்னவுன் தான் என்ன இருக்கு, அது என்ன பாத்தீங்கன்னா AG. அப்ப AGக்கு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் காலம் எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 224.29 × 10³ mm² வந்து கிடைக்குது. சரி, இப்போ எனக்கு ஓவரால் ஏரியா தெரியும். இதை வச்சு சைஸ் ஆஃப் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட காலம் வந்து ஒரு ஸ்கொயர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் காலம் அப்படிங்கிறப்ப என்ன வரும், சைஸ் ஆஃப் காலம் எனக்கு வருதுன்னா √AG போட்டோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் காலம் கண்டுபிடிச்சிடலாமா. √AG போட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு வருது 473.59 mm வருது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன வரும் 500 mm. அப்போ என்னோட சைஸ் ஆஃப் காலம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 500 mm × 500 mm. ஓகேங்களா, இதுல என்ன மீனிங்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து இங்க ஏரியா ஆஃப் காலம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு லோடு தெரியும். இந்த லோடு இருக்கு, இந்த லோட டேக் ஓவர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1% ஆஃப் ஸ்டீல் வந்து அசியூம் பண்ணிட்டோம். சோ அப்போ இந்த லோட டேக் ஓவர் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஏரியா ஆஃப் காங்கிரீட் வேணும், இந்த ஏரியா ஆஃப் காங்கிரீட் வேணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஏரியா ஆஃப் காங்கிரீட் தாங்கரோட ஏரியா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 500. அப்ப 500 × 500 போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியாவை விட அதிகமான ஏரியா தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஹென்ஸ் ப்ரொவைட் 500 mm கிராஸ் 500 mm சைஸ் ஆஃப் காலம். நெக்ஸ்ட் இப்போ சைஸ் தெரிஞ்சிச்சா, அப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவில் அப்ளை பண்ணிடலாமா? எல் எஃபெக்டிவ் டிவைட் பை பி. இங்க வந்து 2600ங்கிறது எஃபெக்டிவ் லென்த் அண்ட் டிவைட் பை 500 சைஸ் எவ்வளவு வருது? 5.2. 5.2ங்கிறது என்னன்னா லெஸ் தென் 12. அப்ப கண்டிப்பா இது வந்து ஷார்ட் காலம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா மினிமம் எசென்ட்ரிசிட்டி. ஸோ மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா தெரியும், எல் பை 500 பிளஸ் டி பை 30. ஸோ எல்லுங்கிறது என்ன? அன்சப்போர்ட்டட் லென்த், ஸோ 4000. ஸோ டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300. எவ்வளோ பார்த்தீங்கன்னா இ மினிமம் வந்து 24.67 mm வருது. இந்த இ மினிமம் வந்து எதை விட லெஸ்ஸாக இருக்கணும்? 0.05 டியை விட லெஸ்ஸாக இருக்கணுமா? ஸோ 0.05 டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 mm. ஸோ அப்போ இ மினிமம் இஸ் லெஸ் தென் 0.05 டி. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் ஆக்சியலி லோடட் காலம். ஸோ நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? லாங் டியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லாங் டியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஏஎஸ்சி எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். ஆல்ரெடி நமக்கு ஏஎஸ்சி எவ்வளோங்கிறது தெரியும். எவ்வளோனா 0.01 ஏஜி. ஏஜி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஏஎஸ்சி நமக்கு தெரிஞ்சிருமா? எவ்வளவு? 2244.9 mm². ஸோ இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இங்க நான் எடுத்துக்கிறது என்னன்னா 20 mm டயா பார் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்க நம்பர் ஆஃப் பார்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 8 நம்பர்ஸ் வருது. அப்ப ப்ரொவைட் 8 பார்ஸ் ஆஃப் 20 mm டயா. அப்ப ஆக்சுவல் நான் ப்ரொவைட் பண்ணிருக்க ஏஎஸ்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 2513 mm². எனக்கு தேவையானது எவ்வளவு பாத்தீங்கன்னா 2250. நான் ஆனா ப்ரொவைட் பண்ணிக்கிறது 2500 கிட்ட ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ ஹென்ஸ் சேஃப். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா லேட்டரல் டைஸ். ஃபர்ஸ்ட் லேட்டரல் டைஸோட டயமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா 1/4 இன்ட்டு டயமீட்டர் ஆஃப் த லாங் டியூனல் பார். 1/4 இன்ட்டு 220. அப்ப என்னன்னா 5 mm. இன்னொரு கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா 6 mm. ஸோ ரெண்டுல எது வந்து கிரேட்டரா இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். எவ்வளோனா 6 mm. ஸோ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா லேட்டரல் டைஸோட டயமீட்டர் வந்து 6 mm அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைஸோட ஸ்பேசிங் வேணும், அதாவது பிச். பிச் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன். 16 டைம்ஸ் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் த லாங் டியூனல் பார். அப்ப 16 இன்ட்டு 20 எவ்வளோனா 320 mm. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 48D. இங்க டிங்கிறது என்னன்னா டயமீட்டர் ஆஃப் த லேட்டரல் டைஸ் எவ்வளவுனா 6 mm. அப்போ 48 இன்ட்டு 6 வந்து 288 mm. தேர்ட் கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா 300 mm. இதுல எது வந்து லெஸ்ஸா இருக்கோ அதான் எடுக்க போறோம். அது எவ்வளவுனா 288. 288ங்கிறது அரௌண்ட் 300. ஸோ அதனால நான் ரவுண்ட் ஆஃபா 300 mm எடுத்துக்கிறேன். அப்போ ப்ரொவைட் 8 mm டயா அட் 300 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். அப்போ நம்ம லாங் டியூனல் பாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, லேட்டரல் டைஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதை நான் வந்து டிரா பண்ணா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கொயர் காலம். அதனால 500 கிராஸ் 500 எவ்வளவு ராட் ப்ரொவைட் பண்ணா 8 பார்ஸ் ஆஃப் 20 mm டயா. ஸோ அதனால 8 பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். என்னோட டைஸோட டயமீட்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6 mm அட் 300 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். இதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிசைன். ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் டேட்டா இப்படி தான் இருக்கும். ஒரே லோடு தெரியும், அப்புறம் வந்து உங்களுக்கு லென்த் ஆஃப் த காலம் தெரியும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா டயா ஆஃப் ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் த காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாங் டியூனல் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லேட்டரல் டைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இது வந்து ஒரு ஸ்கொயர் காலம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் காலம்க்கு மாடல் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 8. டிசைன் a rectangular column 4 meter long, effectively held in a position at both ends, restrained against rotation at one end if one side of the column is 400 mm and load over it is 2000 kilonewton. ஸோ லோடு கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 2000 kilonewton கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் லோடு தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன் சைட் ஆஃப் த காலம் கொடுத்துட்டாங்க, ஒரு சைடு வந்து 400 mm கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு சைடு வந்து நம்ம கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் த காலம் வந்து 4 மீட்டர். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃபெக்டிவிட்டி ஹெல்ட் இன் அ பொசிஷன் அட் போத் எண்ட்ஸ், ரொட்டேஷன் அகைண்ட் ஒன் எண்ட். ஓகே, அப்ப என்ன பண்ணா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்ட் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற கண்டிஷன். ஓகே, ஸோ கிவன் டேட்டால வந்து நமக்கு லென்த் வந்து 4 மீட்டர், லோடு வந்து 2000 kilonewton, எஃப்சிகே வந்து 20, எஃப்ஐ வந்து 415. ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அல்டிமேட் லோடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அல்டிமேட் லோடு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இன்ட்டு பி. ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து 1.5. அப்போ எனக்கு வந்து டோட்டல் அல்டிமேட் லோடு எவ்வளவு வருதுன்னா 3000 kilonewton வருது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டிஷன் வந்து ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அனதர் எண்ட் வந்து ஹிஞ்சுடு. ஸோ அப்போ டேபிள் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 0.8L. ஸோ எல்லுங்கிறது எவ்வளோனா 4 மீட்டர். ஸோ அப்போ எவ்வளோனா எஃபெக்டிவ் லென்த் வந்து 3.2 மீட்டர் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எனக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேணும். எனக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் காலம் தெரியும். ஏரியா ஆஃப் காலம் எனக்கு தெரியாதா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஸ்டீல் வந்து அசியூம் பண்ணிக்குவேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அசியூம் 1% ஆஃப் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படிங்கிற அசியூம் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து எனக்கு என்ன வேணும்னா ஏரியா ஆஃப் காங்கிரீட் வேணும். ஏரியா ஆஃப் காங்கிரீட் ஃபார்முலா தெரியும், ஏஜி மைனஸ் ஏஎஸ்சி. இங்க வந்து எரர் இருக்கு, இங்க பிளஸ் கிடையாது, மைனஸ் ஏஎஸ்சி. ஸோ அப்போ ஏஎஸ்சி நமக்கு எவ்வளவு தெரியும், 1% ஆஃப் கிராஸ் ஏரியா. அப்போ வரும் 0.01 ஏஜி. அப்போ இங்க ஏஜில இருந்து மைனஸ் 0.01 ஏஜி மைனஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஏரியா ஆஃப் காங்கிரீட் எவ்வளவு வரும், ஏரியா ஆஃப் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 0.09 ஏஜி. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட் தெரியும், ஏரியா ஆஃப் காங்கிரீட் தெரியும். இதை நான் இங்க அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணா எனக்கு ஓவரால் ஏரியா எவ்வளவு வரும்னா
280360.73 mm ஸ்கொயர் வந்து வரும். ஸோ அப்போ இந்த லோட கேரி பண்றதுக்கு எனக்கு இவ்வளோ ஏரியா ஆஃப் காங்கிரீட் வேணும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் காங்கிரீட் கிடைச்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சைஸ் ஆஃப் த காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இப்போ ரெக்டாங்குலர் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சைஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 400. அப்போ இன்னொரு சைஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் என்ன வரும்? லென்த் இன்டு வித் தானா? ஸோ அப்போ லென்த் இன்டு வித் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா ஆஃப் த காலம். இதுல வந்து ஒரு சைஸ் நம்மளுக்கு தெரியும் 400 நம்மளுக்கு தெரியும், இன்னொரு சைஸ் தெரியாதா? அப்ப 400 இன்டு y இஸ் ஈக்குவல் டு இந்த ஏரியா ஆஃப் காலம் எவ்வளவு வருது? அப்ப இன்னொரு சைடு வந்து டெப்த் ஆஃப் காலம் வந்து எவ்வளவு வருதுன்னா 700 mm வருது. அப்போ கண்டிப்பா நம்ம சைஸ் ஆஃப் காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 x 700 mm சைஸ் ஆஃப் காலம். சோ இத வச்சு நான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்ளை பண்ணிரலாமா? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எவ்வளவு வருதுன்னா எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை d. சோ அப்ப என்னன்னா 3200 டிவைடட் பை 700. சில பேர் 700 அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் வந்து 400 அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா சில ஃபார்முலா என்ன பண்றோம்னா லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன். லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன்ங்கிறது என்னன்னா 400. சோ 400 போடலாம், இல்ல வந்து 700 போடலாம். நான் இங்க 700 அப்ளை பண்ணிருக்கேன். 700 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து less than 12. நீங்க 400 அப்ளை பண்ணாலும் less than 12 தான் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இட் இஸ் ஷார்ட் காலம். மினிமம் எசென்ட்ரிசிட்டி செக் பண்ணணுமா? சோ மினிமம் எசென்ட்ரிசிட்டி செக் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? E minimum is equal to L by 500 plus D by 30. சோ அப்ப என்ன வரும்? 4000 divided by 500 plus 700 divided by 30. சோ எவ்வளவு வருதுன்னா E minimum வந்து 31.3 mm வருது. சோ இது வந்து எதை விட லெஸ்ஸா இருக்கணும்னா 0.05 D விட லெஸ்ஸா இருக்கணும். 0.05 D வந்து எவ்வளவு வருதுன்னா 35 mm வருது. 35 mm ஓட E minimum வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. கண்டிப்பா இப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி. அப்ப ஆக்சுவலி லோடர் காலம் தான். சோ அப்ப நம்ம டிசைன் பண்ணிரலாம். சோ லாங்கிடியூனல் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு ASC க்கு தெரியும். ASC ங்கிறது எவ்வளவுனா 0.01 AG. ஆல்ரெடி நம்ம AG ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்ப ASC எனக்கு தெரிஞ்சிரும். ASC தெரிஞ்சுனா என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் பார் ஃபைண்ட் பண்ணிரலாமா? இங்க நான் வந்து என்னன்னா டயமீட்டர் வந்து 25 mm டயா யூஸ் பண்றேன். சோ அத வச்சு நீங்க நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 6 bars of 25 mm டயா வருது. அப்ப ஆக்சுவலா நான் ப்ரொவைட் பண்ணிருக்க AST எவ்வளவு பாத்தீங்கன்னா 2945.24 mm ஸ்கொயர்டு. எனக்கு தேவையானது என்னன்னா 2800. நான் ப்ரொவைட் பண்ணிருக்கிறது 2900. அதை விட அதிகமா தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு சேஃப். சோ அப்ப லாங்கிடியூனல் பார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 6 bars of 25 mm டயா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லேட்டரல் டைஸ் வந்து லேட்டரல் டைஸ் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் 1/4 into diameter of the longitudinal bar எவ்வளவுனா 25 mm. சோ அப்ப வந்து 6.25 அரௌண்ட் 7 mm. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா 6 mm. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரொவைட் 8 mm டயா பார் வந்து நாம அது எடுத்துக்க போறேன் டைஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்பேசிங், அதாவது பிட்ச் டிஸ்டன்ஸ் வேணும். பிட்சுக்கு 3 கண்டிஷன் 16 mm டயா, 48 D and 300. சோ இதுல எது லீஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 mm. அப்ப ப்ரொவைட் 8 mm பார் at 300 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். சோ இது எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம லாங்கிடியூனல் பாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், லேட்டரல் டைஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ அப்ப டயகிராம் வரைஞ்சலாமா? டயகிராம் பாத்தீங்கன்னா 400 x 700 mm காலம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 bars of 25 mm டயா பிளஸ் லேட்டரல் டைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 8 mm டயா at 300 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். சோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம். சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்க்குலர் காலம் வந்து டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டிசைன் a circular column to carry an axial load of 1500 kN. The column has an effective length of 2.5 meter. Use M20 grade concrete and Fe 415. சோ ஓகே, இதுல வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சியல் லோடு கொடுத்துட்டாங்க. எவ்வளவுனா 1500. இதுவும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் லோட். அப்ப நம்ம அல்டிமேட் லோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க 2.5 மீட்டர். அப்ப நம்ம எஃபெக்டிவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் M20 கிரேட் காங்கிரீட் அண்ட் Fe 415 ஸ்டீல். சரி, இதுக்கும் போன ப்ராப்ளம்க்கு என்னன்னா சேம் ப்ரொசீஜர். ஓகேங்களா? கடைசி வந்து லேட்டரல் டைஸ் வந்து நார்மலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டிசைன் பண்ணணும். அது ஒண்ணுதான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சரி, கிவன்ல வந்து எஃபெக்டிவ் லென்த் 2.5 மீட்டர், லோடு வந்து 1500. சோ இது வந்து நான் என்ன பண்ண போறேன்? அல்டிமேட் லோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? இன்டு 1.5 போட்டீங்கன்னா அல்டிமேட் லோட் கிடைச்சிடும். எவ்வளவுனா 2250 kN. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த். எஃபெக்டிவ் லென்த் அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க 2.5 மீட்டர். சோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. எனக்கு ஏரியா ஆஃப் காலம் தெரியாது. சோ அப்ப ஏரியா ஆஃப் காலம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டீல் அஸ்யூம் பண்ணிக்குவீங்களா? சோ ஸ்டீல் எடுத்துக்கிறேன்னா 1% ஆஃப் ஸ்டீல் எடுத்துக்கிறேன். சோ AC ஃபார்முலா எவ்வளவு பாத்தீங்கன்னா AG minus ASC. சோ அப்ப ASC க்கு வந்து எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 0.01 AG. சோ அப்ப AC எவ்வளவு வரும் பாத்தீங்க அப்படின்னா 0.99 AG. அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீலும் தெரியும், ஏரியா ஆஃப் காங்கிரீட் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலால அப்ளை பண்ணி ஏரியா ஆஃப் கிராஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இந்த லோட கேரி பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஏரியா தேவை, ஏரியா ஆஃப் காங்கிரீட் தேவைன்னு பாத்தீங்கன்னா 200267 mm ஸ்கொயர் வந்து ஏரியா தேவை. சோ அப்ப எனக்கு ஏரியா எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? டயமீட்டர் ஆஃப் த காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சோ ஏரியா ஆஃப் காலம் ஃபார்முலா தெரியும், π/4 into d ஸ்கொயர்டு. சோ d தான் நம்மளுக்கு தேவை. அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க மாடிஃபை பண்ணி ஆன்சர் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா d is equal to 505.9 mm. சோ 505.9ங்கறத நான் என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்னா 550 mm ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து என்ன வந்துருது? Provide 550 mm diameter of a
காலம். ஓகேங்களா, அப்ப டயமீட்டர் ஆஃப் காலம் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எவ்வளவு வருதுன்னா 4.54 வருது. அது வந்து லெஸ் தென் 12. அப்ப கண்டிப்பா இது வந்து ஷார்ட் காலம். சோ வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கண்டிஷனும் ஓகே ஆச்சு, ஷார்ட் காலம் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றோமா? மினிமம் எசென்ட்ரிசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 2250 டிவைட் பை 500 பிளஸ் 550 பை 30. சோ எவ்வளவுனா இ மினிமம் வந்து 23 mm வருது. சோ 23 mm இ 0.05 டி எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 27.5. அப்போ 0.05 டியை விட இ மினிமம் வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. அப்ப கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. அப்ப ஆக்சிலோட ஷார்ட் காலம் தான். அப்ப நம்ம லாங்கிடியூனல் பாரோட ஏஎஸ்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்சி எவ்வளவு வருதுன்னா 2000 mm ஸ்கொயர் வருது. அப்ப நம்பர் ஆஃப் பார் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா இங்க 16 mm டயா பார் நான் யூஸ் பண்ண போறேன். சோ 16 mm டயா யூஸ் பண்ணும்போது என்ன 10 பார் வருது. அப்ப ப்ரொவைட் 10 bars ஆஃப் 60 mm டயா. அப்ப ஆக்சுவல் பார் நான் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்கேன்னா 2000 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆனா எவ்வளவு ஒரு ஏரியா தேவையோ அவ்வளவு ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. நீங்க பாரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண பாரோட கவுண்ட் வந்து குறையும். இப்போ வந்து 16 mm போல 25 mm யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாரோட நம்பர்ஸ் வந்து குறையும். ஸோ நான் இங்க வந்து 16 யூஸ் பண்ணிருக்கேன்னா 10 வந்திருக்கு. டயா ஆஃப் பார் எடுக்கிறது உங்க சாய்ஸ் தான், 16 தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பார்க்க போறோம். சோ ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பார்க்க போனா நான் என்ன பண்ண போறேன்னா, சோ நான் ப்ரொவைட் பண்ண போற லேட்டரல் டைஸோட டயாமீட்டர் நான் என்ன ப்ரொவைட் பண்ண போறேன்னா 8 mm டயாமீட்டர் ஆஃப் ஹெலிக்கல் பார் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, சரி. இப்போ volume of helical reinforcement divided by volume of core is greater than or equal to 0.36 into FCK divided by Fy into Ag divided by AC minus 1. So இதுல நம்மளுக்கு இதான் வந்து நமக்கு கண்டிஷன். ஓகேங்களா, சோ இந்த கண்டிஷன்ல வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் நமக்கு தெரியாது, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோரும் நமக்கு தெரியாது. இந்த ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்து வால்யூம் ஆஃப் கோர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா இங்க நமக்கு எல்லாமே தெரியும், எஃப்சிகே தெரியும், எஃப்ஐ தெரியும், ஏஜி தெரியும், ஏஎஸ்சி தெரியும். சோ இங்க இந்த ரெண்டுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வேணும் அப்படின்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லென்த். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ ஏரியா ஆஃப் த ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இன்டு லென்த் ஆஃப் த ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ஃபர்ஸ்ட் லென்த்தும் ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மீன் டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்றேன். சோ மீன் டயாமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா காலமோட டயாமீட்டர் மைனஸ் அந்த காலத்தோட கவர் மைனஸ் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ல ஹாஃப். ஓகேங்களா, சரி. அப்போ ரெண்டு சைடு இருக்கும், ரெண்டு சைடும் ஓகேங்களா, ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு சைடுல இருக்க டயாமீட்டர்ல பாதி. சரி, அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், டயாமீட்டர் ஆஃப் த காலம் வந்து 550 மைனஸ் கவர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 40 mm ரெண்டு சைடும், அதனால 2 into 40. அதே மாதிரி ராட் வந்து ராடுல பாதி நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன் 8 mm டயாமீட்டர் வந்து சொல்லியிருக்கேன்னா அப்ப 8 டிவைட் பை 2 இது ஒரு சைடு, அதே மாதிரி இது வந்து இன்னொரு சைடு. ஸோ அப்ப இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்களா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா மீன் ஹெலிக்கல் டயாமீட்டர் எவ்வளவு வருதுன்னா 462 வருது. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸ் இன் பிட்ச் ஹைட். இது வந்து பிட்ச் வந்து நான் எவ்வளவு எடுத்துறேன்னா நான் பிட்சும் நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 mm அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த mm வந்து அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க 50 mm அசியூம் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப லென்த் ஆஃப் த ஹெலிக்கல் இன் பிட்ச் ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்டு. சி ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா பை இன்டு டி ஸ்கொயர்டு. ஆல்ரெடி இப்பதான் நம்ம டி ஸ்கொயர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா, அதாவது டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ஸோ அப்ப பை இன்டு 462 ஸ்கொயர்டு பிளஸ் பிட்ச் நம்ம இப்போ அசியூம் பண்ணிருக்கோம். பிங்கிறது என்ன பிட்ச் வந்து 50 mm அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப என்ன வரும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸ் இன் பிட்ச் ஹைட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1452.27 mm. ஓகேங்களா, சோ லென்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஹெலிக்ஸ் வேணும். ஏரியா ஆஃப் ஹெலிக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா பை பை 4 into d ஸ்கொயர்டு. ஆல்ரெடி டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்ஸ் தெரியும் 8, அப்ப ஏரியா ஆஃப் த ஹெலிக்ஸ் எவ்வளவு வருது 50.27 mm ஸ்கொயர்டு. சோ நம்மளுக்கு அல்டிமேட்டா என்ன வேணும், வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் தான் தெரியுமா. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு ஏரியா. சோ லென்த்தும் தெரியும் ஏரியாவும் தெரியும். அப்ப வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் அவனுக்கு எவ்வளவு வந்துருச்சு 73,000 mm³ வந்துருச்சு. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தேவைன்னா வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் தேவை அண்ட் வால்யூம் ஆஃப் கோர் தேவை. நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா லென்த் இன்டு ஏரியா வேணும். எனக்கு லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸும் தெரியாது, ஏரியா ஆஃப் த ஹெலிக்கும் தெரியாதா. ஸோ அப்ப என்ன பண்றேன்னா லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் சி ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு. இங்க வந்து சிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா பை இன்டு டி ஸ்கொயர்டு. டிங்கிறது என்னன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்ஸ் அண்ட் பிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிட்ச். ஓகேங்களா, எனக்கு டயாமீட்டர் ஆஃப் த மீன் டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்ஸ் எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது போன இதுல பார்த்தோம். ஓகேங்களா, மீன் டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா டயாமீட்டர் ஆஃப் த காலம் மைனஸ்
கிளியர் கவர் மைனஸ் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல பாதி. ஓகேங்களா, போத் சைடு. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணா மீன் டயமீட்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மீன் டயமீட்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிச் வந்து அசியூம் பண்ணிட்டோம். பிச் எவ்வளோ 50 mm அசியூம் பண்ணிட்டோம். இதை வச்சு என்ன பண்ணிடலாம், லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும், ஏரியா வேணும். ஸோ ஹெலிக்ஸோட ஏரியா π/4 × d ஸ்கொயர். டிங்கிறது 8. ஸோ அப்போ ஹெலிகோ வந்து ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு லென்த் ஏரியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ வால்யூம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், வால்யூம் ஆஃப் த கோர் தான் வேணுமா. எனக்கு வால்யூம் ஆஃப் த கோர் ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த கோர் தெரியணும். டயமீட்டர் ஆஃப் த கோருக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஓவரால் காலம் டயமீட்டர் மைனஸ் கவர். ஓகேங்களா, கவர் வந்து போத் சைடு. ஓகேங்களா, சோ அப்போ டயமீட்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 550 mm. ஓகேங்களா, மைனஸ் கவர் போத் சைடு 2 × 40. நான் கவர் வந்து 40 mm அசியூம் பண்ணிருக்கேன். 2 × 40 வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு டயமீட்டர் ஆஃப் த கோர் எவ்வளவு தெரியுதுன்னா 470 mm. இதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் த கோர் கண்டுபிடிச்சிடலாமா. டயமீட்டர்னா π/4 × d ஸ்கொயர். d எவ்வளவு 470 mm. அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் த கோர் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஏரியா ஆஃப் த கோர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும், வால்யூம் ஆஃப் த கோர் தான் வேணுமா. சோ வால்யூம் ஆஃப் த கோர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கோர் இன்டு பிச். பிச் வந்து ஆல்ரெடி நம்ம 50 mm அசியூம் பண்ணிட்டோம். ஏரியா ஆஃப் கோர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப வால்யூம் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 867472.5 mm³ கிடைச்சிருது. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, வால்யூம் ஆஃப் த கோரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணிடலாமா. அப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வருது, 0.0084. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 0.36 × FCK டிவைடட் பை FY AG divided by AC minus 1. So இதுலயே நமக்கு எல்லாமே தெரியும். இது அப்ளை பண்ணீங்கன்னா இது எவ்வளவு வருது, 0.0026. So அப்ப நமக்கு கண்டிஷன் தெரியும், வால்யூம் ஆஃப் த ஹெலிக்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கோர் should be greater than. ஓகேங்களா, greater than 0.36 × FCK divided by FY bracket AG divided by AC minus 1. So அப்ப கண்டிப்பா 0.0084 விட 0.0026 வந்து கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணிடலாம்னா பிட்ச் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ பிட்ச் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2. கேஸ் 1 என்ன பாத்தீங்கன்னா should be less than 75 mm. அப்ப அதுல வந்து should be less than or equal to 75 mm. செகண்ட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா 1/6 × கோர் டயா. சோ 1/6 × கோர் டயா எவ்வளவு பாத்தீங்கன்னா 470 எவ்வளவுனா 78.3 mm. 78.3 mmங்கிறது 75 விட அதிகமா இருக்கு. சோ அப்ப இது கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 2 எவ்வளவு பாத்தீங்கன்னா less than not less than 25 mm. சோ not less than 25 mm னா 3 × dia of helix. 3 × 8 எவ்வளவுனா 24. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப நம்ம கண்டிஷன் என்ன வரும்னா 75 ல இருந்து 25 குள்ள 75 விட 25 mm விட கம்மியா இருக்க கூடாது, 75 mm விட அதிகமா இருக்க கூடாது பிட்ச். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பிட்ச் எவ்வளவு அசியூம் பண்ணிருந்தோம், 50 mm அசியூம் பண்ணிருப்போமா. 50ங்கிறது என்னன்னா 25 to 75 க்கு நடுவுல தான் வருது 50. சோ அப்ப நம்ம அசியூம் பண்ணது கரெக்ட். அப்ப 50 mm நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ அப்போ ஃபைனலா நான் என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா எனக்கு சர்க்குலர் காலம், சர்க்குலர் காலத்துல சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 550 mm டயமீட்டர். சோ அதுல வந்து 10 bars of 16 mm டயா. சோ 10 bars வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுல ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 mm டயா அட் 50 mm பிட்ச். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம சர்க்குலர் காலம் டிசைன். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் இந்த ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஹெலிக்கல் பார்ட்டை மட்டும் ஒரு 2-3 தடவை நீங்க வீடியோ பாத்தீங்க, ரிவைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா, சோ இதோட வந்து ஆக்சியல் காலம் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகுது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.